சுதர்சனனும் விஷ்ணுபிரியாவும் இன்றுதான் தங்கள் புதிய இல்லத்தில் குடியேறியிருந்தார்கள். சுதர்சனன் ஒரு தனியார் கம்பெனியில் மாதம் 2,00,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குகிறான். அது மட்டுமல்லாமல் போனஸ் மற்றும் ஓட்டி என வேறு விதமான வருமானமும் கிடைக்கிறது. இன்று இல்லம் முழுக்க விருந்தினர்கள் நிறைந்திருந்தார்கள். இருப்பினும் வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் விஷ்ணுபிரியாவின் சொந்த பந்தங்களாகவே இருந்தனர். சுதர்சனனின் நண்பர்கள் சிலர் மட்டுமே வந்திருந்தனர். அவனுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் கூட புதுமனை புகுவிழாவில் பங்கேற்கவில்லை. சுதர்சனன் ஒரு வசதியான குடியிருப்பு பகுதியில் சுமார் 1,50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நவீன அடுக்குமாடி குடியிருப்பினை வாங்கியிருந்தான். சில மாதங்களுக்கு முன்புதான் அவன் ஒரு புதிய காரையும் வாங்கியிருந்தான். சுதர்சனனின் இந்த அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். புதுமனை புகுவிழாவும் அதனைத் தொடர்ந்து நடந்த விருந்தும் களை கட்டியிருந்தன. எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தனர். வந்தவர்கள் சுதர்சனனுக்கும் விஷ்ணுபிரியாவிற்கும் அவர்களின் செல்ல குழந்தைகள் மகிழனுக்கும் யுவஸ்ரீக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு சென்றனர். விழாவில் சுதர்சனனின் நெருங்கிய நண்பர்கள் சிலர் தங்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தனர். மகிழனும் யுவஸ்ரீயும் அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தனர். விசேஷம் நிறைவுற்றதும் சிறிது நேரம் கழித்து சுதர்சனன் தனது அறையில் வீட்டிலிருந்தபடி வேலை பார்க்க தொடங்கினான். அப்போது விஷ்ணுபிரியா அங்கு வந்து, இன்று எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, வாருங்கள் உறங்கச் செல்லலாம் என்றாள். சுதர்சனன் தனது மடிக்கணினியை மூடிவிட்டு, ஆமாம், எனக்கும் களைப்பாகத்தான் இருக்கிறது என்றான். இருவரும் படுக்கை அறைக்கு சென்று உறங்கினர். குழந்தைகள் மகிழனும் யுவஸ்ரீயும் தங்கள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். விஷ்ணுபிரியா சுதர்சனன் அருகில் வந்து, என் அம்மாவும் அப்பாவும் உங்களை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு கிடைத்திருக்கும் மருமகன் ஒரு பொக்கிஷம். இவ்வளவு இளம் வயதில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டான். உண்மையிலேயே அவன் ஒரு புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி என்று கூறினார்கள் என்றாள். சுதர்சனன் பதிலளித்தான், இப்போது புகழ்கிறார்கள். ஆனால் நாம் காதலித்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவன் யாருடைய மகன் என்று தெரியாது. அவனுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அவன் எங்கிருந்து வந்தவன் என்றும் தெரியவில்லை என்று கூறி திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். விஷ்ணுபிரியா சொன்னாள், அப்போது எந்த தாய் தந்தையர்தான் அப்படி யோசிக்க மாட்டார்கள்? எதிர்காலத்தில் நம்முடைய மகிழனோ அல்லது யுவஸ்ரீயோ உன்னை போன்றே ஒருவரை காதலித்தால் நீ என்ன செய்வாய்? சுதர்சனன் ஒப்புக்கொண்டான். ஆமாம், நீ சொல்வது சரிதான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். விஷ்ணுபிரியா அவனிடம் கேட்டாள், இதை கேட்டவுடன் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. உன் தாய் தந்தையர் யார்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல். உன்னுடைய இந்த வெற்றியைக் கண்டு அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய குழந்தைகளை பார்த்தால் அவர்கள் எவ்வளவு மகிழ்வார்கள். நீ அவர்களை பற்றி ஏன் எப்போதும் எதுவும் சொல்வதில்லை? சுதர்சனன் தயங்கினான். இல்லை விஷ்ணுபிரியா, எனக்கு இதை பற்றி எதுவும் பேச விருப்பமில்லை. நான் அவர்களை மறந்துவிட்டேன். இப்போது என்னிடம் அவர்கள் விட்டு சென்ற ஒரே விஷயம் எனது பெயர் மட்டும்தான். அவர்கள் வைத்த பெயரை தவிர வேறு எந்த நினைவும் இப்போது என்னிடம் இல்லை. அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் என் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கவில்லை என்று கோபம் கொண்டான். விஷ்ணுபிரியா சுதர்சனனை அமைதிப்படுத்தினாள். சரி சரி, அமைதியாக இருங்கள், நான் எதுவும் கேட்கவில்லை, கோபப்படாதீர்கள் என்று கூறி அவனை அணைத்து கொண்டாள். இருவரும் உறங்கப் போனார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. சுதர்சனன் தனது குழந்தைகளான மகிழனுடனும் யுவஸ்ரீயுடனும் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. விஷ்ணுபிரியா சமையலறையில் குழந்தைகளுக்கு பிடித்தமான சிற்றுண்டிகளை தயாரித்து கொண்டிருந்தாள். அவள் சுதர்சனனை அழைத்தாள். சுதர்சனன், கதவை திறங்களேன், யாரோ வந்திருக்காங்க போல, வாசலில் கூடை எதுவும் இருக்கான்னு பாருங்க. சுதர்சனன் எழுந்து கதவை திறந்தான். வாசலில் கூடை எதுவும் இல்லை. ஆனால் தரையில் யாரோ பெருக்கி கூட்டிய தூசி ஒரு ஓரத்தில் குவிந்திருந்தது. அப்போது அந்த வாசலில் யாரோ மெதுவாக நடக்கும் சத்தம் கேட்டது. அவன் எட்டி பார்த்தான். அந்த பெண்ணை பார்த்ததும் அவனுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனெனில் அந்த அபார்ட்மெண்ட் வளாகத்தை பெருக்கி கூட்டும் பெண் வேறு யாரும் இல்லை, சுதர்சனனின் தாய் அறிவுநாயகி. அறிவுநாயகியும் சுதர்சனனை அடையாளம் கண்டு கொண்டாள். சுதர்சனனை பார்த்ததும் அவளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. ஆனால் சுதர்சனன் உடனடியாக கதவை வேகமாகச் சாத்தினான். இதனால் அறிவுநாயகி மிகவும் வருத்தமடைந்தாள். அவள் பெருக்கும் துடைப்பத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கண்ணீருடன் மற்ற தளங்களை சுத்தம் செய்யச் சென்றாள். சுதர்சனன் கதவை இறுகப் பிடித்தபடி கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்தான். குழந்தைகள் மகிழனும் யுவஸ்ரீயும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரியா ஹாலுக்கு வந்து, என்ன ஆயிற்று, யாரு அது என்று கேட்டாள். சுதர்சனன், ஓ ஒண்ணுமில்ல,
தவறான ஆள் என்று தடுமாறியபடி பதிலளித்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். அவன் தனது தாயை பற்றி விஷ்ணுபிரியாவிடம் எதுவும் கூறவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுதர்சனனும் விஷ்ணுபிரியாவும் குழந்தைகளை அழைத்து கொண்டு மதியம் திரைப்படம் பார்க்க திட்டமிட்டிருந்தனர். சுதர்சனன் கார் நிறுத்துமிடத்திலிருந்து காரை எடுத்தான். விஷ்ணுபிரியா குழந்தைகளுடன் கார் நிறுத்துமிடத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவள் காரில் ஏறப் போகும் போது குடியிருப்பு வளாகத்தின் நுழைவாயிலை ஒரு காவலாளி திறந்தார். அந்த காவலாளியை பார்த்ததும் சுதர்சனனின் உடம்பு மற்றும் மனதில் பெரிய அதிர்வு. ஏனெனில் அந்த கட்டிடத்தின் காவலாளி வேறு யாருமில்லை, சுதர்சனனின் தந்தை சிவராமமூர்த்தி. சில மாதங்களுக்கு முன்பு வரை அந்த அபார்ட்மெண்ட் அருகில் இருந்த ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தவர். அந்த ஏடிஎம் மூடப்பட்டதால் இந்த அபார்ட்மெண்ட் வேலைக்கு வந்திருந்தார். சிவராமமூர்த்தியும் தனது மகன் சுதர்சனனை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது, கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் சுதர்சனன் அவரை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பி காரை வேகமாக அங்கிருந்து ஓட்டிச் சென்றான். குழந்தைகள் மகிழனும் யுவஸ்ரீயும் காரிலிருந்து வெளியே பார்த்தார்கள். கேட்டில் இருந்த தாத்தாவை பார்த்து கையசைக்க முயன்றார்கள். ஆனால் சுதர்சனன் வேகமாக காரை ஓட்டிச் சென்று விட்டான். அப்போது சிவராமமூர்த்தி அறிவுநாயகி அருகில் வந்தார். சிவராமமூர்த்தி சொன்னார், ஏ அறிவுநாயகி, நான் நம்முடைய மகனை பார்த்தேன், சுதர்சனனை பார்த்தேன். அறிவுநாயகி பதிலளித்தாள், நானும் அவனை பார்த்தேன். அவன் வீட்டை பார்த்தேன். 5வது மாடியில் இருக்கிறது. மிகவும் பெரிய அபார்ட்மெண்ட், மிகவும் அழகாக இருக்கிறது. சிவராமமூர்த்தி கேட்டார், உனக்கு எப்படி தெரியும்? அறிவுநாயகி விளக்கினாள், காலையில் பெருக்கும் போது பார்த்தேன். அவன் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். சிவராமமூர்த்தி அறிவுநாயகியிடம் வினவினார், அதன் பிறகு அவன் உன்னிடம் எதுவும் பேசவில்லையா? உன்னை அடையாளம் காணவில்லையா? அறிவுநாயகி சோகத்துடன் சொன்னாள், அவன் உன்னை பார்த்தான் அல்லவா, உன்னிடம் பேசினானா? சிவராமமூர்த்தி கவலையுடன் கூறினார், நம்மை அடையாளம் கண்டிருக்க மாட்டான். எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. அறிவுநாயகி உறுதியாகச் சொன்னாள், அடையாளம் கண்டிருப்பான். நம் இருவரையும் அடையாளம் கண்டிருப்பான். காலையில் அவசரமாக என் முகத்தில் கதவை சாத்தினான். யோசித்துப் பாருங்கள், இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டில் இருப்பவன், சொகுசு காரில் செல்பவன், என்னை போன்ற அபார்ட்மெண்ட் துப்புரவு தொழிலாளியையும் உன்னை போன்ற முன்னாள் ஏடிஎம் செக்யூரிட்டியையும் தெரிந்தபடி காட்டிக்கொள்வானா? நீங்கள் அதிகம் யோசிக்காதீர்கள். இனிமேல் அவனிடம் போய் பேசவும் செய்யாதீர்கள். அவனை அடையாளம் காட்டவும் முயற்சிக்காதீர்கள். சிவராமமூர்த்திக்கும் இது சரி என்று தோன்றியது. அவர் சொன்னார், நீ சொல்வது சரிதான் அறிவுநாயகி, முற்றிலும் சரி. அவன் நம்மை நிரந்தரமாக மறந்துவிட்டான். பிறகு நாம் ஏன் அவன் வாழ்க்கையில் மீண்டும் சென்று தொந்தரவு செய்ய வேண்டும்? நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே சந்தோஷமாக இருப்போம். நம் கண்முன்னே நம் மகன் நன்றாக வாழ்வது தெரிகிறது. அவனுடைய சந்தோஷமே இப்போது நமக்கு போதும். ஆம், நம் மகன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் என்று கூறிய அறிவுநாயகி தனது துப்புரவு பணியை தொடர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து சுதர்சனனும் விஷ்ணுபிரியாவும் குழந்தைகளுடன் திரைப்படம் பார்த்துவிட்டு வீடு திரும்பினர். குழந்தைகள் வழியெங்கும் கேட்டில் பார்த்த தாத்தா பற்றி பேசிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் சுதர்சனனின் மனதில் இன்னும் தனது தாய் தந்தையரை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைகள் கேட்ட கேள்விகளுக்கு கூட அவன் சரியாக பதில் சொல்லவில்லை. இரவு உணவு உண்ட பிறகு விஷ்ணுபிரியா குழந்தைகளை தூங்க வைத்தாள். ஆனால் சுதர்சனனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போயின. அடுத்த நாள் காலையில் அறிவுநாயகி மீண்டும் சுதர்சனனின் வீட்டு பகுதியை சுத்தம் செய்ய வந்தாள். அப்போது விஷ்ணுபிரியா கதவை திறந்தாள். விஷ்ணுபிரியாவை பார்த்ததும் அறிவுநாயகிக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. பெருக்கி கூட்டிய பிறகு அறிவுநாயகி விஷ்ணுபிரியாவிடம், சௌக்கியமாக இருக்கிறாயா மருமகளே? குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டாள். இதை கேட்டதும் விஷ்ணுபிரியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் கேட்டாள், அம்மா, என்னை ஏன் மருமகளே என்று அழைக்கிறீர்கள்? அறிவுநாயகி பதிலளித்தாள், தவறுதலாக அப்படி வந்துவிட்டது பெண்ணே. என் மருமகளும் உன்னை போல் இருப்பாள். அதனால்தான் என்னை மன்னித்து விடு. உங்கள் குழந்தைகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்றார். விஷ்ணுபிரியா பணிவுடன் சொன்னாள், இல்லை அம்மா, மன்னிப்பு எதற்கு கேட்கிறீர்கள்? எனக்கு ஆச்சரியமாக இருந்ததால் தான் கேட்டேன். உள்ளே வந்து குழந்தைகளை பார்க்கிறீர்களா? டீ காஃபி ஏதாவது அருந்துகிறீர்களா? அறிவுநாயகி மறுத்துவிட்டார். வேண்டாம் கண்ணு, நீ எவ்வளவு விசாரித்ததே போதும். எங்களை போன்ற எளியவர்களை பார்த்து யாரும் உள்ளே வாருங்கள் என்று அழைக்க மாட்டார்கள். ஆனால் நீ குழந்தைகளை பார்க்க அழைக்கிறாய். டீ காஃபி வேணுமா என்றெல்லாம் கேட்கிறாய். இவ்வளவு அன்பாக விசாரித்ததிலேயே எனக்கு சந்தோஷம். நான் இப்போது செல்கிறேன். நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டு அறிவுநாயகி தனது வேலையை தொடர்ந்தாள். விஷ்ணுபிரியாவுக்கு அறிவுநாயகியின் பண்பு மிகவும் பிடித்திருந்தது. மதியம் விஷ்ணுபிரியாவுக்கு ஒரு பார்சல் நுழைவாயிலில் வந்தது. அப்போது மகிழனும் யுவஸ்ரீயும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள்.
அப்போது சிவராமமூர்த்தி தொலைபேசி மூலம் கூறினார், விஷ்ணுபிரியா மேடம், இங்கே உங்களுக்கு பார்சல் ஒன்று வந்துள்ளது. விஷ்ணுபிரியா கேட்டாள், நீங்கள் அதை 5வது மாடியிலுள்ள என் வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுப்பீர்களா? குழந்தைகள் இங்கே தனியாக இருக்கிறார்கள். சிவராமமூர்த்தி ஒப்புக்கொண்டார். சரி என்று கூறிவிட்டு அந்த பார்சலை விஷ்ணுபிரியாவிடம் கொண்டு வந்து கொடுத்தார். விஷ்ணுபிரியாவை பார்த்ததும் சிவராமமூர்த்திக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. குழந்தைகளை பார்த்ததும் அவருக்கு பேரானந்தம். இவள்தான் தனது மருமகள் என்பதை அவர் உணர்ந்தார். விஷ்ணுபிரியா அவரிடம் தண்ணீர் குடிக்கச் சொல்லி கேட்டாள். சிவராமமூர்த்தி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குழந்தைகளை ஆசையாக பார்த்துவிட்டு மீண்டும் தனது வேலைக்கு சென்று விட்டார். சிவராமமூர்த்தி தனது இடத்திற்கு வந்தபோது அறிவுநாயகி அங்கே துடைப்பத்தை வைத்துவிட்டு அமர்ந்திருந்தாள். அப்போது அறிவுநாயகி அவரிடம் சொன்னாள், ஏங்க, நான் காலையில் நம்முடைய மருமகளை பார்த்தேன். குழந்தைகளை பார்க்கும்படி கூப்பிட்டாள். சிவராமமூர்த்தி சந்தோஷமாக சொன்னார், நானும் இப்போதான் பார்த்தேன். மிகவும் அழகாக இருக்கிறார்கள் குழந்தைகள். பார்க்க அப்படியே நம்ம சுதர்சனன் மாதிரி இருக்காங்க. உடனே அறிவுநாயகி குதூகலமாக சொன்னாள், உங்களிடம் மட்டும்தான் குழந்தைகளை பார்க்க சொன்னாளா? என்னிடம் உள்ளே வந்து டீ காஃபி குடிங்கன்னு கூட சொன்னாள். அடுத்த முறை நான் வரும்போது உள்ளே போய் குழந்தைகளையும் பார்த்துட்டு டீ காஃபியும் குடிச்சிட்டு வரேன். பேர குழந்தைகளை பார்க்க பார்க்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மதியம் விஷ்ணுபிரியா யோசித்தாள், இப்போதுதான் புதிய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். இன்னும் அலமாரியில் எல்லா பொருட்களையும் வைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் சுதர்சனனின் பொருட்களை எடுத்து வைக்கலாம். அவள் சுதர்சனனின் பையை திறந்தாள். அலமாரியில் எல்லா பொருட்களையும் வைக்க ஆரம்பித்தாள். அப்போது சுதர்சனனின் ஒரு கோப்பு கீழே விழுந்தது. அதிலிருந்து சில ஆவணங்கள் வெளியே சிதறின. அந்த ஆவணங்களை எடுத்து வைக்கும் போது விஷ்ணுபிரியாவுக்கு ஒரு புகைப்படம் கிடைத்தது. அது சுதர்சனனின் சிறுவயது புகைப்படம். அவன் 10வது வகுப்பில் முழு மாவட்டத்தில் முதல் மாணவனாக வந்தபோது எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் இவன்தான் சுதர்சனன் என்பதை அவள் உறுதிப்படுத்திக் கொண்டாள். அந்த புகைப்படத்தில் சுதர்சனனுக்கு இனிப்பு ஊட்டிக் கொண்டிருந்த அவனது தாய் தந்தையர் இருந்தார்கள். அருகிலிருந்த மகிழனும் யுவஸ்ரீயும் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சுதர்சனனின் தாய் தந்தையரை பார்த்ததும் விஷ்ணுபிரியாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் இன்றுதான் முதல் முறையாக அவர்களை பார்க்கிறாள். சுதர்சனனின் தாய் இந்த அபார்ட்மெண்ட் வளாகத்தை பெருக்கி சுத்தம் செய்யும் வேலை செய்கிறார் என்றும், சுதர்சனனின் தந்தை இந்த அபார்ட்மெண்ட் வளாகத்தின் காவலாளியாக இருக்கிறார் என்றும் அவளுக்கு புரிந்தது. இதற்கு முன்பு சுதர்சனன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவர்களை பற்றி விஷ்ணுபிரியாவிடம் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் இன்று அவளுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. சுதர்சனன் இவ்வளவு பெரிய மனிதனாக வளர்ந்து விட்டான். அவனிடம் கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய தாய் தந்தையர் ஏன் இப்படி வேலை செய்கிறார்கள்? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள்? இவர்கள்தான் மகிழனையும் யுவஸ்ரீயையும் அவ்வப்போது பார்க்க வருகிறார்களா? இப்படி பல கேள்விகள் விஷ்ணுபிரியாவின் மனதில் எழுந்தன. அவள் இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிவு செய்தாள். சுதர்சனிடம் கேட்டால் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். மாறாக என் மீது கோபப்படுவான் என்று விஷ்ணுபிரியாவிற்கு தெரியும். அதனால் இப்போது அவனுடைய தாய் தந்தையரிடம் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் உடனே கட்டிடத்தின் நுழைவாயிலை நோக்கி சென்றாள். அங்கே சிவராமமூர்த்தி நின்று கொண்டிருந்தார். சிவராமமூர்த்தியை பார்த்ததும் விஷ்ணுபிரியாவிற்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அவள் கேட்டாள், அப்பா, உங்க வேலை நேரம் எப்போது முடியும்? சிவராமமூர்த்தி பதிலளித்தார், இன்னும் அரை மணி நேரத்தில் முடியுமா? ஏன், என்ன விஷயம்? உங்கள் வீட்டில் ஏதாவது வேலையா? விஷ்ணுபிரியா யோசித்தாள். வேறு ஏதாவது சொன்னால் அவர்கள் தயங்குவார்கள் என்று எண்ணி, ஆமாம்பா, எங்கள் வீட்டில் ஒரு சிறிய வேலை செய்து கொடுக்க வேண்டும். நான் பணம் கூட அதற்கு தருகிறேன். ஆனால் 2 பேர் அந்த வேலைக்கு வேண்டும். சிறிய கட்டிலை நகர்த்தி கீழே சுத்தம் செய்ய விரும்புகிறேன் என்றார். சிவராமமூர்த்தி சந்தோஷமாக சொன்னார், அப்படியா? நான் உடனே என் மனைவி அறிவுநாயகியிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். நாங்கள் இருவரும் வந்து அந்த வேலையை முடித்து தருகிறோம். விஷ்ணுபிரியா சந்தோஷமாக சொன்னாள். சரிங்க, அப்போ உங்க வேலை முடிந்ததும் வாங்க. உங்களுக்கு என் வீடு தெரியும் இல்லையா? சிவராமமூர்த்தி உறுதிபட கூறினார். ஆமாம், தெரியும். வருகிறோம் நாங்கள் இருவரும். விஷ்ணுபிரியாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தனது மாமனார் மாமியார் முதல் முறையாக தனது வீட்டிற்கு வரப்போகிறார்களே, அதுவும் பேர குழந்தைகளை பார்க்க போகிறார்களே என்று அவள் மனதிற்குள் பூரித்தாள். அவள் உடனே ஜொமேட்டோ மூலமாக ஆர்டர் செய்து நிறைய சிற்றுண்டிகள், இனிப்புகள் எல்லாம் வரச் செய்தாள். குழந்தைகளுக்கு பிடித்த விளையாட்டு சாமான்களையும் வாங்கி வைத்தாள். இங்கே சிவராமமூர்த்தி அறிவுநாயகியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அறிவுநாயகி கேட்டாள், என்ன நடந்தது? இதற்கு சிவராமமூர்த்தி அவளிடம் சொன்னார், நம்முடைய மருமகள் நம்மை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சுத்தம் செய்யும் வேலை இருக்கிறதாம். அறிவுநாயகி ஆச்சரியத்துடன் கேட்டாள், அவளுக்கு நம்மை பற்றி ஏதாவது தெரிந்து விட்டதா? சிவராமமூர்த்தி உறுதியாக சொன்னார், தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிந்திருந்தால் இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டாள்.
அப்படியே பேர குழந்தைகளை கொஞ்ச நேரம் பார்த்த சந்தோஷமாவது நமக்கு கிடைக்கட்டும். அறிவுநாயகி ஆமோதித்தாள். ஆமாம் ஆமாம், போகலாம். குழந்தைகளை பார்க்க என் மனசும் துடிக்குது. இங்கே விஷ்ணுபிரியா சிந்தித்தாள். மாமியார் மாமனார் முதல் தடவை வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் முன்னால் புடவை கட்டிக்கொண்டு போக வேண்டும். அவள் புடவை கட்டிக்கொண்டு தயாரானாள். மகிழனும் யுவஸ்ரீயும் தாத்தா பாட்டி வரப்போகிறார்கள் என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. விஷ்ணுபிரியாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் கதவை திறந்தாள். சிவராமமூர்த்தியும் அறிவுநாயகியும் வந்திருந்தார்கள். விஷ்ணுபிரியா மரியாதையுடன் சொன்னாள், வாங்க, உள்ளே வாங்க. இருவரும் உள்ளே வந்தார்கள். இவ்வளவு பெரிய அழகான வீட்டை பார்த்ததும் இருவருக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் கண்களில் நீர் திரண்டது. குழந்தைகள் மகிழனும் யுவஸ்ரீயும் தாத்தா பாட்டியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டனர். விஷ்ணுபிரியாவுக்கு இது புரிந்தது. இவர்கள்தான் தனது மாமனார் மாமியார் என்று அவள் உறுதியாக நம்பினாள். அவள் அன்புடன் சொன்னாள், அம்மா அப்பா, இங்கே உட்காருங்கள், குழந்தைகளுடன் விளையாடுங்கள். சிவராமமூர்த்தியும் அறிவுநாயகியும் குழந்தைகளுடன் விளையாட ஆரம்பித்தார்கள். மகிழனும் யுவஸ்ரீயும் தாத்தா பாட்டியின் அன்பில் திளைத்தனர். அந்த வீடு சிரிப்பொலியால் நிறைந்தது. விஷ்ணுபிரியா சமையலறைக்கு சென்று அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்தாள். 2 பேரும் சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க என்று அன்போடு சொன்னாள். அறிவுநாயகிக்கும் சிவராமமூர்த்திக்கும் விஷ்ணுபிரியா ஏன் இப்படி பணிவாக நடந்து கொள்கிறாள் என்று புரியவில்லை. இருவரும் மிகவும் தயங்கினார்கள். விஷ்ணுபிரியா அவர்களை ஊக்கப்படுத்தினாள். என்ன இப்படி தயங்குகிறீர்கள்? இது உங்கள் மகன் வீடு தானே? நீங்க எங்கேயோ வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை வீட்டுக்கு கூப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடுங்கள். இதை கேட்டதும் அறிவுநாயகிக்கும் சிவராமமூர்த்திக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இருவரும் பதற்றத்துடன் எழுந்தார்கள். என்னம்மா சொல்ற நீ? எங்கள் மகன் வீடு என்று எதுவும் இல்லையே என்றார்கள். விஷ்ணுபிரியா அமைதியாகச் சொன்னாள், அம்மா அப்பா, எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. நீங்கள் தான் சுதர்சனனின் அம்மா அப்பா இல்லையா? மேலும் என் மாமனார் மாமியார். இன்று அவனுடைய கோப்பில் ஒரு பழைய புகைப்படம் கிடைத்தது. அந்த புகைப்படத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று கூறி அந்த புகைப்படத்தை அவர்களுக்கு காட்டினாள். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அறிவுநாயகிக்கும் சிவராமமூர்த்திக்கும் கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அறிவுநாயகி அந்த புகைப்படத்தை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டு சொன்னாள், மருமகளே, நீ சொல்வது உண்மை, நீ சொல்வது உண்மை. இவன் என் மகன் சுதர்சனன் தான். ஆனால் இப்போது உன் கணவன் என் மகன் இல்லை. அவன் மிகவும் மாறிவிட்டான். விஷ்ணுபிரியா கனிவுடன் கேட்டாள், அம்மா அப்பா, நான் உங்ககிட்ட இதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இப்படி ஆச்சு? உங்க பையன் இவ்வளவு புத்திசாலி, இவ்வளவு படிச்சவன், இவ்வளவு பணக்காரன். நீங்க ஏன் இப்படி வேலை பார்க்கிறீங்க? அவன் ஏன் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கிறது கூட இல்லை? என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? சிவராமமூர்த்தியும் அறிவுநாயகியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிவராமமூர்த்தி விஷ்ணுபிரியாவிடம் சொன்னார், வெடுக்கண்ணு, எதுக்கு பழைய விஷயங்களை எல்லாம் கிளறணும்? விஷ்ணுபிரியா உறுதியாகச் சொன்னாள், இல்லையப்பா, நான் சுதர்சனனின் மனைவி, உங்க மருமகள். எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாகணும். என் குழந்தைகள் அவங்க தாத்தா பாட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வற்புறுத்தலால் சிவராமமூர்த்தி சொல்லத் தொடங்கினார். சரி, நாங்க எல்லாமே சொல்றோம் உனக்கு. சுதர்சனன் எங்க ஒரே பையன். நாங்க கிராமத்துல பூமிய ஒத்திக்கி எடுத்து விவசாயம் செஞ்சோம். அப்போ ரொம்ப ஏழ்மை, குடிசையில் இருந்தோம். 2 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் நாங்க. ஆனா சுதர்சனன் பிறக்கும் போதே புத்திசாலியா இருந்தான். கிராமத்து பள்ளிக்கூடத்துல எப்பவும் முதல் மாணவன் தான். அவன் எப்பவும் என்கிட்ட நான் நிறைய படிக்கணும், பெரிய ஆளாகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கிராமத்து பள்ளிக்கூடத்துல பணம் தேவையில்லை. 10வது வரைக்கும் அங்க படிச்சு நிறைய பேர் வாங்கினான். 10வது பரீட்சையில மாவட்டத்திலேயே முதல் மாணவன் நம்ம சுதர்சனன். இந்த போட்டோ இருக்குல்ல, அப்போ எடுத்ததுதான். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சுதர்சனன் சொன்னான், நான் அடுத்த படிப்புக்காக வேற மாவட்டத்துக்கு போகணும்னு. அவன் எங்க கிட்ட பணம் கேட்டான். நாங்க அவன்கிட்ட சொன்னோம், மகனே, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இருக்கிற கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்து காட்டினேன். முடிந்த அளவு வரை படி, இல்லனா படிப்பை விட்டுடுன்னு சொன்னேன். அதனால அந்த சுதர்சனன் எங்க மேல ரொம்ப கோபப்பட்டான். நீங்க என்ன அம்மா அப்பாவா? என் படிப்புக்கு கூட உங்களால செலவு செய்ய முடியல. உங்ககிட்ட இவ்வளவு பணம் கூட இல்லையான்னு சொல்லி கோபமா வேற மாவட்டத்துக்கு போயிட்டான். அங்க அவன் தன் சொந்த முயற்சியில படிப்பை முடிச்சான். அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவனுக்கும் இடைவெளி அதிகமாயிட்டே போச்சு. முதல்ல மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்தவன் அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சான். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தான். இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமா அவனுக்கும் எங்களுக்கும் சந்திப்பே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க அவனை பார்த்தோம். ஒருவேளை ஒரு அம்மா அப்பாவா நாங்க அவன் படிப்புக்கு முழுசா உதவ முடியலையோ, அதுக்காக பணம் சம்பாதிக்க முடியலையோன்னு அவனுக்கு எங்க மேல கோபம் இருந்திருக்கலாம். இப்போ அவன் இவ்வளவு பெரிய ஆளாகிட்டான்.
ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி அவனோட அப்பாவா? அபார்ட்மெண்ட்டை பெருக்கி கூட்டுறவ அவனோட அம்மாவா? இதை யாரு ஏத்துக்குவாங்க? அது எங்களுக்கும் புரியுது. அதனால நாங்க இப்படியே இருக்க முடிவு செஞ்சிட்டோம். இந்த உண்மையை கேட்டதும் விஷ்ணுபிரியாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவள் சொன்னாள், அம்மா அப்பா, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு இருந்தா அது சுதர்சனன் மேலதான். சுதர்சனன் தப்பா நடந்துக்கிட்டான். நீங்க உங்க சூழ்நிலைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க. ஆனா இப்போ சுதர்சனனோட சூழ்நிலை மாறிடுச்சு. அவன் உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கணும். அறிவுநாயகி சொன்னாள், விடு கண்ணு, நாங்க எங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கோம். கஷ்டப்பட்டு 2 வேளை சாப்பிடுறோம். எங்களுக்கு இந்த ஆடம்பரம், இந்த பெரிய பிளாட் எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நீ எங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு இவ்வளவு மரியாதை கொடுத்தாயே, அதுவே போதும் எங்களுக்கு. பேர குழந்தைகளை பார்த்ததே போதும். விஷ்ணுபிரியா சொன்னாள், இல்லை அம்மா, நான் உங்களை இனிமே இந்த சூழ்நிலையில் இருக்க விட மாட்டேன். சுதர்சனன் தப்பு பண்றான். உங்களுக்காக அவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை இவன் இப்போ நிறைவேற்றணும். நீங்க அவனுக்கு படிப்புக்காக பணம் கொடுக்க முடியலன்னா கூட நீங்க தான் அவனை பெத்தெடுத்தீங்க. முடிந்தவரை அவனை படிக்க வைக்க முயற்சி செஞ்சீங்க. அதுவே நீங்க அவனுக்கு செஞ்ச பெரிய உதவி. அவன் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக என்ன செஞ்சாலும் அது ஈடாகாது. இனிமே நீங்க இந்த வீட்ல தான் இருக்கணும். என் குழந்தைகளை உங்க கையால வளர்க்கணும். நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே நீங்க சந்தோஷமா வாழணும். அறிவுநாயகியும் சிவராமமூர்த்தியும் சொன்னார்கள், இல்லையம்மா, அப்படியெல்லாம் நடக்காது. நாங்க எப்படி உங்க கூட இருக்கிறது? அது சுதர்சனனுக்கு பிடிக்காது. விஷ்ணுபிரியா சொன்னாள், அம்மா அப்பா, உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு பிடிவாதக்காரி என்று. உங்க பையனை கூட நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். என் அம்மா அப்பாவுக்கு எதிரா போய் தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப பிடிவாதக்காரி. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனால் நீங்க இப்போ எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. அறிவுநாயகிக்கும் சிவராமமூர்த்திக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. விஷ்ணுபிரியா அறிவுநாயகிக்கும் சிவராமமூர்த்திக்கும் அவங்க பெட்ரூமை தயார் பண்ணினாள். அவங்க சாமான்களை எடுத்து வரச் சொன்னாள். அப்புறம் அவங்க 2 பேருக்கும் நல்ல துணிகளை கொடுத்தாள். கொஞ்ச நேரத்துல சுதர்சனன் வீட்டுக்கு வந்துடுவான் என்று விஷ்ணுபிரியாவுக்கு தெரியும். அதனால அவ அறிவுநாயகியும் சிவராமமூர்த்தியையும் ஹாலில் உட்காரச் சொன்னாள். குழந்தைகள் தாத்தா பாட்டியுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது கதவு மணி அடித்தது. விஷ்ணுபிரியா கதவை திறந்தாள். சுதர்சனன் வந்தான். சுதர்சனன் சொன்னான், நான் சீக்கிரம் வந்துட்டேன் இல்லையா? என் புள்ளைங்க என்ன பண்றாங்க? சுதர்சனன் நினைத்தான், விஷ்ணுபிரியாவின் அம்மா அப்பா, அதாவது தன் மாமனார் மாமியார் வந்திருக்காங்கன்னு. அவன் உள்ளே வந்து, வாங்கம்மா வாங்கப்பா என்றான். ஆனால் அங்கே தன் அம்மா அப்பாவை, அதாவது அறிவுநாயகியையும் சிவராமமூர்த்தியையும் பார்த்ததும் சுதர்சனின் மனதில் பெரும் அதிர்ச்சி. என்ன பேசுவது என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் கோபமாக அறைக்குள் போனான். குழந்தைகள் அப்பாவை பார்த்து, அப்பா, இது நம்ம தாத்தா பாட்டி என்று சந்தோஷமாக சொன்னார்கள். அறிவுநாயகியும் சிவராமமூர்த்தியும் ரொம்ப பயந்து சொன்னார்கள், மகளே, உனக்கு சொன்னோம் இல்லையா? பார் எவ்வளவு கோபப்படுறான் அவன். நாங்க இங்க இருக்க மாட்டோம். நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். எங்க பையனுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கல. விஷ்ணுபிரியா சொன்னாள், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அடுத்த 15 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. விஷ்ணுபிரியா பெட்ரூமுக்குள் வந்தாள். சுதர்சனன் அவளிடம் சொன்னான், இது என்ன? இது என்ன விஷ்ணுபிரியா? நீ ஏன் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்ட? அவங்க வீடு மாதிரி ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? குழந்தைகளை வேற அவங்க கிட்ட பேச விட்டு இருக்க? விஷ்ணுபிரியா கேட்டாள். ஏன் சுதர்சனன்? அவங்க உன் அம்மா அப்பா. அவங்க பேர குழந்தைகளை பார்க்க வரக்கூடாதா? அவங்க இந்த வீட்ல இருந்தா என்ன தப்பு? சுதர்சனன் கோபமாகச் சொன்னான். என்ன, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லு. ஆனா அவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க முடியாது. அவங்கள போகச் சொல்லு. அவங்க என் வாழ்க்கையில இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். விஷ்ணுபிரியா பிடிவாதமாகச் சொன்னாள். நான் சொல்ல மாட்டேன் அவங்கள. அவங்க உன் அம்மா அப்பா, என் மாமனார் மாமியார். இந்த வீட்ல இருக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த வீடு உன் குழந்தைகள் வீடு. அவங்க தாத்தா பாட்டியோட அன்பில் வளரட்டும். சுதர்சனன் கத்தினான். என்ன உரிமை? அவங்க எனக்காக என்ன செஞ்சாங்க? நான் என் சொந்த முயற்சியில படிச்சேன். இவ்வளவு பெரிய ஆளானேன். அவங்க எனக்காக எதுவும் செய்யாத போது நான் அவங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேன். அவங்க என் வாழ்க்கையில இல்ல. என் குழந்தைகளை அவங்க கிட்ட விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க முடியாது. அவங்க இங்க இருக்கக்கூடாது. விஷ்ணுபிரியா அவன் அருகில் போய் அவன் கையை தன் கையில் பிடித்து சொன்னாள். சுதர்ஸ், எனக்கு புரியுது. அப்போ நீ ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்த. ஆனா அவங்க சூழ்நிலை சரியில்லாதப்போ அவங்க என்ன செய்வாங்க? நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு நம்ம பையன் உன்கிட்ட, அப்பா, எனக்கு 50 கோடி ரூபாய் கொடு, நான் பிசினஸ் பண்ணணும்னு கேட்டா, உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா அவன் உன் கூட தொடர்பை துண்டிச்சுக்கிட்டா அதுல உன் தப்பு இருக்குமா? அதே போல உன் அம்மா அப்பா ஏழைகளா இருந்தாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனால் உன் அம்மா உன்னை 9 மாசம் வயித்துல சுமந்தாங்க.
உன்னை பெத்தெடுத்தாங்க. இன்னைக்கு நீ தட்டு தடுமாறி பேசுறதில்ல, தெளிவா பேசுற. நடக்க தெரியாம தவழ்ந்த உனக்கு கை கொடுத்து நடக்க கத்து கொடுத்தாங்க. உனக்கு பசிச்சப்போலாம் சாப்பாடு கொடுத்தாங்க. நீ அழுதப்போலாம் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு சமாதானப்படுத்தினாங்க. நீ ஸ்கூலுக்கு போகலன்னு அடம் பிடிச்சப்போ உன்னை கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க உனக்கு பணம் கொடுக்கலன்னா என்ன? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சாங்க. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. நீ அவங்கள மதிக்கலன்னா இந்த உலகத்துல யாரையும் மதிக்க மாட்டேன்னு அர்த்தம். உன் குழந்தைகளை கூட மதிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் உன் அம்மா அப்பாவை மதிக்கலன்னா நீ ஒருபோதும் சந்தோஷமா இருக்க முடியாது. உன் குழந்தைகளுக்கும் நல்ல வழி காட்ட முடியாது. அவங்க உன்னை கவனிக்காம விட்டிருந்தா நீ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அவங்க உனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கையை நீ அவங்களுக்காக கொஞ்சம் கொடுக்க கூடாதா? அவங்க உன்கிட்ட எதுவும் கேட்கலையே. கொஞ்சமா அன்பையும் மரியாதையும் தானே எதிர்பார்க்கிறாங்க. விஷ்ணுபிரியாவின் பேச்சை கேட்டதும் சுதர்சனன் சற்றே அமர்ந்து யோசித்தான். இதயத்தின் ஒரு ஓரத்தில் தன் தவறு புரிந்தது. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவன் வேகமாக ஹாலுக்கு ஓடினான். அங்கே சோஃபாவில் உட்கார்ந்திருந்த தன் தாய் தந்தையரின் கால்களில் விழுந்து கதறி அழுதான். குழந்தைகள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தனர். அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணத்தோட மமதையில, புரியாத கோபத்துல நான் உங்களை மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சினான். அறிவு நாயகியும் சிவராமமூர்த்தியும் தங்கள் மகனை கட்டிப்பிடித்து அழுதார்கள். நீ நல்லா இருக்கணும் மகனே. உன் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோ. அது போதும் எங்களுக்கு. நாங்க உன்னை மன்னிக்கிறோம் என்றார்கள். விஷ்ணுபிரியா குழந்தைகளை அழைத்து சுதர்சனன் அருகில் வந்தாள். சுதர்சனன் குழந்தைகளை தூக்கி கொஞ்சினான். பிறகு தன் பெற்றோரை பார்த்து, நீங்க இனிமே எங்க கூட தான் இருக்கணும். இந்த வீட்ல நீங்க தான் பெரியவங்க. உங்க ஆசிர்வாதம் எங்களுக்கு வேணும். என் குழந்தைகளை நீங்க தான் வளர்க்கணும் என்றான். அறிவு நாயகியும் சிவராமமூர்த்தியும் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். நாங்க வேற என்ன கேட்க போறோம் மகனே? இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு என்றார்கள். அன்று முதல் அந்த வீட்டில் சந்தோஷம் நிரந்தரமாக குடிக்கொண்டது. சுதர்சனனும் விஷ்ணுபிரியாவும் தங்கள் தாய் தந்தையரை அன்போடும் மரியாதையோடும் கவனித்துக் கொண்டனர். குழந்தைகள் மகிழனும் யுவஸ்ரீயும் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள். காலப்போக்கில் சுதர்சனனின் மனமாற்றம் அவனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பணம் மட்டும் வாழ்க்கையில்லை. குடும்பமும் பாசமும் உண்மையை புரிந்து நடந்து கொள்ளும் மனப்பக்குவமும் தான் உண்மையான செல்வம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான்.